Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த மே மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். ஏன் பிரதர் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ரிலீஸ் பண்ணுற நாட்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கிற நாள் இந்த நாளாக இருக்கும். இந்த நாளிலிருந்து நீங்கள் நினச்சி பார்க்காத ரலமுக்குள்ளே அப்பா உங்களை கொண்டு போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஃபினான்ஷியலில், உங்கள் ஹெல்த்தில், உங்கள் ஃபேமிலியில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஊழியங்களில் எல்லாவற்றிலும் ஒரு புதிய ரெலமை அப்பா ஓப்பன் பண்ணிட்டுருக்காரு. இந்த கேட்குற இந்த நேரத்திலே அந்த ரெலம்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆயிட்டீங்க. இந்த மாதத்துலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் டெஸ்டிஃபை பண்ணுவீங்க. பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி ஆச்சு, சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி ஆச்சு, என் லைஃப் அப்படியே ஒரு யூட்டன் ஆண்டவர் போட்டிருக்காரு பிரதர் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் டெஸ்டிஃபை பண்ணுற நாட்களுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னது சாட்சி சொல்கிறவர்களாக தான் இருப்பீங்க. வனாந்திர வாழ்க்கை இல்லை, எகிப்தின் வாழ்க்கை இல்லை, கானானின் வாழ்க்கைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை தான் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் செபிச்சு பாடி ஆராதிச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கி முடிக்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் அப்பாவுடைய பிரசனை உங்களை தொட்டுகிட்டே இருக்கும், உங்களை புதுப்பிச்சுட்டே இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கடந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணியை போல தேவன் பாதுகாத்திருக்கிறார். இந்த ஏப்ரல் மே மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய பிளஸ்ஸிங்கான மாதத்தை, ஆசீர்வாதங்களை இந்த நேரத்தில் நம்மளுக்கு கட்டவிழ்க்கிறார். ஸோ நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏப்ரல் மாதம் எங்களுக்கு இந்த சம்மர் ஹாட் சீசனாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு மேகஸ்தம்பமாக நல்லா ஏசி குழுன்னு கொடுத்து குளிர வச்சு நம்மளெல்லாம் பாதுகாத்திருக்கிறார். ஸோ தேவனை நம்ம துதித்து பாடலாமா? நம்ம தேவைகளை சந்திச்சிருக்கார், நம்ம குடும்பங்களை காத்திருக்கார், நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் ஒருவரே பரிகாரியாக இருந்து எல்லாவற்றிலும் நம்மளை காத்து வழி நடத்தின தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தி நம்ம அவர்கிட்ட இந்த பிளஸிங்ஸை நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் சொல்கிறது போல தான் தேங்க்ஸ் பண்ணும்போது, அந்த கிரேட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கும் போது, தேங்க் பண்ணும்போது மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுதான். யாருக்கெல்லாம் ரொம்ப பிபி, ஹெவியாக ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ன்றீங்களோ ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுங்கள். சொல்லிகிட்டே இருங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. பாருங்கள், எந்த பிபி சுகர் மாத்திரையும் செய்யாத அந்த வேலையை இந்த தேங்க்ஸ் கிவிங் மூலயமா ஆண்டவர் செய்ய போகிறாரு. ஸோ நல்லா தேங்க் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா, கடந்த மாதத்துக்காக நன்றி, இந்த புதிய மாதத்துக்காகவும் மிகவும் நன்றி ஆண்டவரே. நல்ல உணவுகளை கொடுத்தீர், நல்ல ஆடையை கொடுத்தீர், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீர், எங்கள் ஃபினான்ஷியல் தேவைகளை சந்தித்தீர். நாங்கள் புசித்து குடித்து மற்றவங்களுக்கு கொடுத்து மீதம் எடுக்க பண்ணினீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எங்கள் ஜீவனை காத்தீர், எங்கள் ஊழியங்களை காத்தீர், எங்கள் பிஸ்னஸை காத்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை இல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க முடியாது. நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபைகளாக இருக்கிறதுக்காக அவரை தேங்க் பண்ணி துதிக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்மை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்குரைத்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்குரைத்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே,
செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. எல்லா தடைகள், எல்லா வேதனைகள், எல்லா காரியங்களும் உங்களை அணுகாம அதெல்லாம் தகர்ந்து போகுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயங்களை காண்கிற மாதமா இருக்கும், அற்புதங்களை காண்கிற மாதமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் மிராக்கலஸ், வண்டர்ஸ், மார்வலஸா உங்க வாழ்க்கையை அப்பா நடத்துவாரு. இன்னொரு வாட்டி கூட இந்த நம்ம பாடல நம்ம பாடுவோம். வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, அதிசயம் நடந்துட்டே இருக்கு. செங்கடலும் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா செங்கடல்கள் பிளந்து வழிவிட்டு இருக்கு. தடைகளெல்லாம் தகற்றே போகுமே, தடைகளெல்லாம் தகற்றே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே, இடர்கள் மறைந்து போகுது, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே, உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமென். Thank you Jesus. Thank you Lord. இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக. என்னப்பா என்ன வழி இந்த காரியத்துக்கு, இந்த காரியம் எப்படி ஆகும், இதுக்கு எப்படி வழி வாசல் திறக்கும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த பக்கமும் நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க. மனித மூளை எப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் சுருட்டி பார்க்கும். முடியலன்னா கடைசியில் கடவுள்கிட்ட, ஆண்டவரே எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு வழி காமிங்கப்பா, நீங்கள் தான் வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு புதிய வழியில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை நடத்தினார். 4 தலைமுறை பார்க்காத ஒரு அதிசயத்தை, 4 தலைமுறை பார்க்காத ஒரு புதிய வழியை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்காக திறந்தார். யாரும் இமேஜினேஷனை பண்ண முடியல. செங்கடல்லையும் ஒரு ரோடு போடலாமா? நம்ம கவர்மெண்ட் வந்து எங்கெங்கேயோ ரோடு போடுறாங்க, நம்ம ஆண்டவர் கடலுக்குள்ளவே ரோடு போட்டாங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்படின்னா உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் தலைமுறையில் பார்க்காத அந்த வழியை, அந்த அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெனரேஷனில் ஆண்டவர் செய்ய. ஹல்லேலூயா. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லா தடைகள் இந்த மாதத்தில் விலகுது. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு, உங்களுடைய உயர்வுக்கு, உங்களை வந்து வாழ்க்கையில் உற்சாகமாக இருக்கக்கூடாதபடிக்கு காணப்படுகிற எல்லா தடைகள், வளர்ச்சிக்கான தடைகளை ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த வீடியோ கேட்கும் போதே அந்த ரெலம் ஓப்பன் ஆகப்பட்டு இந்த தடைகள் எல்லாம் அப்படியே ஒன்றுமில்லாமல் போகுது. ஹல்லேலூயா. எப்படி சிவந்த சமுத்திரத்தில் பார்வோனையும் சேனையும் ஆண்டவர் முழுகடித்து ஒன்றுமில்லாமல் இவ்வளோ வருஷம் 4 தலைமுறையாக அடிமையாக்கி வைத்திருந்த அந்த ராஜா, அவனுடைய வந்து என்ன சொல்கிறது, அந்த அதிகாரம், அந்த பயம், அந்த அடிமைத்தனத்தை கண்ணு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போகிறத இஸ்ரவேல் மக்கள் பார்த்துட்டு தான் போனாங்க. கானான் உங்களுடைய கண்ணு பார்த்தது. நம்மளை அடிமைப்படுத்துகிற சத்ருவை, நம்மளை முடுக்கி வைத்திருக்கிற சத்ருவை அவங்கள எப்படி ஆண்டவர் தோக்கடிக்கிறான், மூழ்கடிக்கிறான் நம்ம கண்ணு ஃபஸ்ட்டு பார்க்கும். அதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு உங்கள் கண்கள் அதை பார்க்குங்க, உங்கள் காதுகள் அதை கேட்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நம்ம அடுத்த வரி பாடலாமா? ஹல்லேலூயா. நன்றி. சந்தோஷமாக பாடுங்க, ஏன்னா உங்களுக்கு வழிவாசல் திறந்துச்சு. ஓப்பன் டோர். ஆண்டவர் உங்களுக்கு ஓப்பன் டோரை தான் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. குறைகளெல்லாம் நிறைவாக்கி அதிசயமே, இறை மகனா
இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார். Thank you Jesus. Thank you Lord. ஆமென். ஆமாப்பா. Thank you Jesus. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் போகிற பாதைகளில் ஃபுல்லாக நெய்யாக பொழிய பண்ணினதுக்காக நன்றி. யோபுல நம்ம படிக்கிறோம், யோபு தன்னுடைய பாதங்களை நெய்யினால் கழுவுனாராங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அது பழைய ஏற்பாடு பிரதர், அவர் வேறு லெவலில் வாழ்ந்தார், அவர் யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன சொல்கிறது, நிறைய கடன் இஷ்யூங்களும் நிறைய ஹெல்த் இஷ்யூங்களுமா இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் அந்த நெய் அந்த வாசனை பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நெய்யாக பொழியுங்க. நம்ம மளிகை சாமான் வீட்டுக்கு வாங்குறதுல கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளே நெய்யாக தான் இருக்கும். அதை போல் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் காஸ்ட்லியாக மாற்றுறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கறது, பேசுறது, செய்கிறது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். உங்கள் திங்கிங் ஆண்டவர் மாற்றுறாரு. உங்கள் திங்கிங் ஆண்டவர் மாற்றுறாரு. ராஜா வீட்டு பிள்ளை எப்படி யோசிப்பாங்களோ அதை போல் நீங்கள் யோசிக்கிற அந்த சூழலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவாருங்க. சிஸ்டர் ஃபஸ்ட்டே சொன்னாங்க, அந்த செங்கடல்ல வழி இல்லை, ஆனால் ஆண்டவர் உண்டு பண்ணார் தம்முடைய ஜனங்களுக்காக ஒரு வழியை, ஒரு புதிய வழி ஆண்டவர் உண்டு பண்ணார். ஆனால் நம்ம இப்போ அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கு அதை விட மேலான காரியங்களை செய்வாருங்க. அதை விட நம்ம இமேஜினேஷன் பண்ண முடியாத அளவுக்கு மேன்மையான காரியங்களை பண்ணுவார். அப்படியே இந்த வேர்டுங்களை பிடிச்சிக்கிங்க. எங்கள் வாழ்க்கை நெய்யாக பொழியும், எங்கள் பாதைகள் நெய்யாக இருக்கும் அப்படின்னு பிடிச்சிங்க. அப்படி பிடிச்சிக்கும் போதே மகிமையான காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடும். கரம் நம்மளை பிடிச்சி நடத்த போதுங்க. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்குரைத்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்குரைத்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். ஆமென். Thank you Jesus. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. அப்பா, இவ்வளோ நேரம் நம்ம துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் தேங்க்ஸ் கிவிங் பண்ணோம்.
இப்போ நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் அப்பா சொல்கிறது என்னென்னா, உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் வண்டர்ஸ் அண்ட் மார்வலஸாக உங்கள் லைஃப் இருக்குங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தையிலேருந்து சில காரியங்களை உங்க கூட அப்படியே நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். அப்படியே பிடிச்சிக்குங்க. இன்றைக்கி ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ரெலமை, ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெலமை உங்கள் மேலே நாங்கள் கட்டவிழ்க்க போகிறோம். அதை அப்படியே பிடிச்சிக்குங்க. இன்னைக்கிலிருந்து இந்த மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வேற லெவல் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம வாழ்க்கையில் வந்து அப்படியே ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு சேஞ்ச் இல்லை, ஒரு வெறுமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து இப்போ எல்லோரும் சூப்பர் மேன்னா பிடிக்கல, ஒரு அதிசயம் பார்க்கணும், ஒரு அற்புதம் பார்க்கணும், அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து அந்த மாதிரி மூவிஸ் பார்ப்பாங்க. சின்ன பசங்களும் கூட பாருங்கள், எந்த பார்க்கணும், நான் சூப்பர் மேன் ஆகிடணும், அப்படியே நான் மேலேருந்து குதிக்கணும், நான் இது செய்யணும் அது செய்யணும். ஸோ எல்லாருக்குள்ளவும் அது இருக்குது. ஸோ அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களை வந்து அப்படியே உப்பு சப்பு இல்லாமல் நடத்திட்டு போக மாட்டேன், ஒரு அதிசயமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த 3ஆம் அதிகாரத்தில் மோசேயை வந்து அந்த முட்செடியின் அந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நமக்கு தேவையான வசனம் வந்து 3:3. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஆமென். ஸோ மோசே வந்து ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்குது, அதிசயத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அற்புத அதிசயம், இட் மேபி எனி திங். மோசே வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, இதை விசேஷமாக நான் ஊழியக்காருக்கு சொல்வேன். ஒரு சில ஊழியக்காரர் வந்து மோசையை போல் அழைப்பை விட்டுட்டு, ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் ஊழியமே வேண்டாம்னு சொல்லி பின்வாங்கி போயிட்டுருக்கீங்க. ஒரு சில பேர் இன்னைக்கு விட்டுட்டு போகலாமா, நாளைக்கு விட்டுட்டு போகலாமா அப்படின்னு நல்லா ஜோம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சில பேர் கேள்வியாக கேட்டிருக்கீங்க, ஆண்டவரே என்னை உண்மையாகவே ஊழியத்தை அழைச்சிருங்க, இல்லை நானே வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான், மோசேயின் தேவன் உங்களுடைய தேவன், எங்களுடைய தேவனாக இருக்காங்க, நம்ம தேவனாக இருக்கிறார். ஸோ மோசையோடைய பிறப்பு என்ன தெரியுமா? அதுதான் இஸ்ரவேல் மக்களை விடுதலை ஆக்கும்படியாக தான், ஊழியம் செய்யும்படியாக தான் அவருடைய ஃபோக்கஸ், அவருடைய பர்பஸே அதுதான் இருந்துச்சு. மோசஸ் கூட அதுக்காக ட்ரை பண்ணார். என்ன பண்ணார்? போயிட்டு ஒரு நாள் எகிப்தனும் ஒரு இஸ்ரவேல் மக்களும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எகிப்தனை போட்டு தள்ளிட்டார். அவ்வளோதான் முடிச்சிச்சு கதை, நம்ம விடுதலை ஆக்கிட்டோம் அப்படின்னு அவருடைய மூளையே அவருடைய மாம்சத்தை வச்சு ட்ரை பண்ணார். மறாத நாள் பார்த்தா 2 இஸ்ரவேல் மக்களே சண்டை போட்டு நிற்கிறாங்க. இப்போ என்னப்பா பண்ணுறது? அன்றைக்கி அவருடைய இது வச்சு கெப்பாசிட்டி வச்சு ஹேண்டில் பண்ணிட்டாரு, அந்த சால்வ் பண்ணிட்டாரு. இன்றைக்கி என்னன்னா சால்வ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ யாரை அடிக்கிறது, யாரை இது பண்ணுறது, விட வைக்கிறது அப்படின்னு. சரி போய் சமாதானத்தை சொல்கிறார். ஏப்பா நீங்கள் 2 பேரும் இஸ்ரவேல் மக்கள் தானே, நீங்கள் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, சமாதானமாயிருங்கன்னா உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, எங்கள் மேலே உன்னை யார் அதிகாரியாக வச்சுது, யார் உனக்கு இந்த அதிகாரத்தை மேலே எனக்கு உன் மேலே எங்கள் மேலே உனக்கு கொடுத்தது யார்? அவனை கொன்று போட்ட மாதிரி, அந்த எகிப்தனை கொன்று போட்ட மாதிரி எங்களையும் கொன்று போடுறதுக்கு நீ ரெடியாக இருக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே ஐயாக்கு அப்படிதான் ஆடி போச்சு. யாருக்கும் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், ஊருக்கே தெரிஞ்சிட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, வேண்டாப்பா எனக்கு அழைப்போ வேணாம், ஊழியமாக வேணாம்,
எகிப்தே வேணாம்னு சொல்லிட்டு வனாந்திரத்துக்கு போயிடுறாரு. யாரும் தெரியாத ஜனங்க மத்தியத்தில் போய் அவர் வாழ்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய அழைப்பை டோட்டலாக மறந்துடுறாரு பாருங்க. ஏன்னா அவருக்குள்ளே ஒரு வெறுப்பு கசப்பு வந்துச்சு. ஆனால் அவருக்குள்ளே அந்த பாரம் இருந்துச்சு தெரியுமா, இஸ்ரவேல் மக்களை எப்படியானா கொண்டு போனோம் அப்படின்னு. அவர் மாம்சத்தில் அவருக்கு தெரிஞ்ச வித்தியெல்லாம் வச்சு அவர் ட்ரை பண்ணுறாரு. முடியலன்னு சொல்லிட்டு போட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டார். இன்றைக்கி நிறைய பேர் உண்மையாகவே பாஸ்டர்ஸுங்கோ சுவிசேஷம் பண்ணுற ஊழியக்காரங்க நிறைய பேர் ஊழியத்தை போட்டுட்டு வேண்டான்னுட்டு வேறு வேலை பார்த்துட்ருக்கீங்க. எங்கேயோ அனாந்திரத்தில் எங்கேயோ மூலையில் போய் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறேன் என்னென்னா, நான் தான் உங்களை அழைச்சேன். நான் தான் இந்த வல்லமை ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த அதிகாரத்தை நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் மோசையின் தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார். இதுக்கப்புறம் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீங்க. ஊழியத்தில் கனிகளை பார்ப்பீங்க. நிறைய சாட்சிகளை பார்ப்பீங்க. ஆண்டவர் தான் அழைச்சிருக்கார், அவர் தான் அழைச்சிருக்காருன்னு அவர் உறுதிப்படுத்த போகிறாங்க, டெஸ்டிஃபை பண்ண போகிறார். யோபை பற்றி ஆண்டவர் டெஸ்டிஃபை பண்ணார், மோசையை பற்றி டெஸ்டிஃபை பண்ணார். அவன் பூமியில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் சாந்தமுள்ள மனுஷன் அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷனே கோபம் வர அளவுக்கு ஜனங்க மாற்றிட்டாங்க. இந்த சுச்சுவேஷன் அப்படி மாற்றுது மனுஷருங்களை. நீங்கள் கூட வேணும்னு போல வாஞ்சியாக இங்கே ஊழியம் பண்ணணும், ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. ஆனால் இது நடக்காததுனால, இந்த காரியங்களை ஊழியத்தில் பார்க்காததுனால வெறுப்பு வந்துச்சு. இன்னும் எவ்வளோ நாள் ஆண்டவரே, நேற்று முந்தினத்து வந்த ஊழியக்காரங்கெல்லாம் காரு பங்களோ அப்படின்னு வாங்கிட்டு இருக்காங்க. நானும் 30 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன், 40 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் மோசையை போல். ஆனாலும் எனக்கு அந்த அளவுக்கு என் ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்கிறாரு, நீ திரும்பி வா, ஊழியத்தில் நீ நில்லு, உனக்கு கொடுத்த அதிகாரத்தில் நில்லு, உனக்கு கொடுத்த ஆத்துமாங்களுக்காக நில்லு, திறப்பில் நில்லு, ஷெபி, உன்னுடைய வேலையை நீ செஞ்சுட்டு போயிட்டே இரு. உன்னை இந்த மாதத்துலேருந்து, இந்த நாள்லேருந்து, இந்த வீடியோ என்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த நாள்லேருந்தே இந்த ரெலம் உங்கள் மேலே திறக்கப்படும். அதிசயத்தின் ரெலம், ப்ராஸ்பரிட்டி ரெலம், அற்புதத்தின் ரெலம். உங்கள் ஊழியத்தில் ஒரு என்ன சொல்கிறது, சாட்சிகள் கனிகளை நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய டெலிவரன்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேர் ஹீல் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் ப்ராஃபஸி பண்ணுவீங்க. அந்த ப்ராஃபட்டிக்கு கிஃப்ட் உங்கள் மேலே வரும். நிறைய பேரை கட்டி எழுப்புவீங்க. உடைஞ்சு போன மக்கள், காயப்பட்ட மக்கள் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் அவங்கள தேற்றி எழுப்புவீங்க. உங்கள் வாழ்க்கைங்களை எடுத்து கட்டுறவங்களாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ ஆண்டவர் சொன்னார், நான் தான் உன்னை அழைச்சிருக்கேன், நான் தான் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நான் தான் இந்த பணியை உங்களை இந்த வேலைக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க உங்களை. அந்த இஸ்ரவேல் மக்கள் 2 பேரை சண்டை போட்டுன்னு கேட்டாங்களே, எங்கள் மேலே உன்னை அதிகாரியாக வச்சது யார்? உண்மையாக தான் நீ ஊழியத்துக்கு வந்துட்டியாப்பா, உனக்கு அழைப்பு இருக்கா? இருந்துச்சா? சரியாக ஜெபிச்சே இல்லையா? போய் இன்னொரு 10 நாள் ஃபாஸ்டிங் போட்டு வா. சரியா ஆண்டவர் இது கேட்காம வந்துட்டுருக்கு. இல்லைன்னா ஊழியம் எங்கேயோ போயிருக்கோம். இந்நேரம் டாப் லெவலில் நீ அமெரிக்காவில் போய் இது பண்ணிகிட்ருக்கணும், அது பண்ணிகிட்ருக்கணும். அப்படி அந்த சத்தத்தை எல்லாம் கேட்காதீங்க, எடுத்து போடுங்க, அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. அந்த சத்தத்தை வேண்டாம். ஆண்டவர் சொல்ல தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு தான் இந்த அழைப்பு, உங்களுக்கு கொடுத்த அழைப்பில் நீங்கள் நில்லுங்க. மோசே நின்னார். 40 வருஷம் ஓடிக்கிட்டே இந்த அந்த மனுஷன் அன்றைக்கி நின்னார். அதிசயத்தை பார்த்தார். என்ன இது, முள்செடியில் நெருப்பு எரியுது, ஆனால் கருகி போல. என்ன அதிசயம்! எப்படி ஆண்டவர் சும்மா அழைக்கல, மோசே அழைச்சி சொன்னார், நீ போன்னு சொன்னார். அப்போ மோசஸ் என்ன சொல்கிறார், ஆண்டவரே நான் போய் சொன்னால் எவனும் நம்ப மாட்டான், ஏற்கனவே ஓடி வந்திருக்கிறேன், அந்த இடத்துலேருந்து உயிர் தப்பி ஓடி வந்திருக்கேன், இப்போ போகிறோன்னா என்னை போட்டு தள்ளிடுவாங்க. ஆண்டவர், இல்லை, உன் கையில் இருக்கிறது என்ன? கோல், அதை போடு. அது ஒரு முறை சர்ப்பமாகுது, அதை போட்டு அடித்தா கண்மில் தண்ணி வருது. அந்த மாதிரி 10 விதமான நிறைய அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார் அந்த இடத்துல. விதவிதமாக நம்புகிற அளவுக்கு. என்ன பண்ணால் நீ நம்புவப்பா, நான் என்ன பண்ணால் நீ நம்புவேன், நான் தேவன் என்று அப்படின்னு ஆண்டவர் மோசக்கிட்ட கேட்குறாரு. மோச, சரி ஆண்டவரே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் ஜனங்கள்கிட்ட சொல்ல போது
அவர் சொன்னதை மட்டும் இல்லை அந்த இடத்துல நிறைவேற்றார். அந்த அதிகாரத்தை அந்த வல்லமையை மோசேக்கிட்ட கொடுத்துருந்தாரு, அந்த டைமில் நிரூபித்து காட்டார். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ, நீங்கள் ஊழியத்தில் வரும்போது ஆண்டவர் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணார், உன்னை வாளாக்காம தலையாக்குவேன், ஆரோனின் கோல் துளித்தது போல உன் கோல் துளிர்க்கும், என்னென்னவோ வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார் உங்களுக்கு. அதை எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு நிறைவேற்றுகிறாரு. இந்த மாதத்தில், இந்த மே மாதம் உங்களுக்கு உண்மையாகவே பிரமிக்கத்தக்க, இது உண்மையா, இது கனவா, இது நினைவா, இது உண்மையா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே திகிந்து போய் நிற்பாங்க இல்லை, அந்த அந்த அளவுக்கு பிரமிப்பா ஆண்டவர் உங்களை நடத்துகிற மாதமாக இந்த மாதம் இருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போகிறாரு. நிறைய அதிசயம், நிறைய மார்வலஸ் திங்ஸ், வண்டர்ஸ் திங்ஸ் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் செய்ய போகிறாரு. தேங்க்யூ ஜீசஸ். அதுக்காக ஆண்டவரை நீங்கள் ஆனர் பண்ணுங்கள், ஆனரை தேங்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்களில் இருந்து பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்தது தொழில் செய்கிறவங்க, பிஸ்னஸ் பீப்புள், நீங்கள் எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருங்க, எந்த விதமான தொழிலில் நீங்கள் இருங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான்லாம் இதில் பழம் நின்று கொட்டை போட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சில பேர் கிட்ட அந்த பிஸ்னஸ்ஸு. ஏன்னா அந்த பிஸ்னஸை பற்றி A to Z உங்களுக்கு தெரியும், ஆனால் அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வைக்கல. நீங்கள் போய் செய்கிற இடங்களில் எல்லாமே வாசல்கள் அடைப்படுது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எடுக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் போடுற முதலே எடுக்காத சூழ்நிலைகள் சில இடத்துல வருது. சிலர் சொல்லுவாங்க, அந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஓஹோன்னு போயிடும்ட்டு. நீங்கள் நம்பி போய் காலை வச்சுருப்பீங்க, ஓஹோன்னு போயிருக்கோம். இந்த ஓஹோ எந்த ஓஹோன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அப்போது நிறைய மனுஷனுடைய பேச்செல்லாம் கேட்டு நீங்கள் பார்க்குற சில நேரங்களில் இந்த இடத்துல போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மாம்சத்தில் போய் ஏதாவது சிலது செஞ்சுருப்பீங்க. எல்லா இடங்கள்லையும் வெறும் லாஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்கிறாரு, உன்னை நான் முன்குறித்தது இந்த பிஸ்னஸில் நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் பண்ணுறது அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். உங்களுடைய சர்வீஸ் உங்களுடைய அந்த பிஸ்னஸ் டாக்டிஸ், அந்த என்ன சொல்கிறது, அந்த பிஸ்னஸை நீங்கள் புரிஞ்சிக்கிற விதம், ஜனங்களுக்கு கொடுக்குற விதம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜனங்கிட்ட எளிமையாக போயிட்டுருக்கோம். அதை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, ஆனால் அதில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அந்த பிஸ்னஸில் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவாருங்க. நீங்கள் அது மறுபடியும் ஆரோனின் கோல் துளித்தது போல் உங்கள் பிஸ்னஸ் மறுபடியும் துளிர்க்கும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கல, எகிப்திலிருந்து நீங்கள் வரும்போது என்னென்ன அதிசயங்கள் எல்லாம் பார்த்தீங்களோ அதை நீங்கள் மறுபடியும் பார்ப்பீங்க. எகிப்திலேருந்து வரும்போது என்னென்ன அதிசயங்கள் பார்த்தாங்க? 4 தலைமுறையாக அடிமைகள். வித்தின் த நைட், அந்த ஒரே ஒரு ராத்திரியில் எகிப்து ஜனங்களை விட அவங்க தாங்க கோடீஸ்வரங்க. ஃபுல்லாக தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் கொள்ளையிட்டாங்க. ஒன்று, செங்கடல் பிளந்துச்சு. இது நம்ம இமேஜினேஷன் கூட பண்ண முடியாது. கடல் மேலே போட்டில் போகலாம், படகுல போகலாம், கடலுக்குள்ளே நீந்தி போகலாம், எல்லாமே பண்ணலாம். பட் செங்கடல் 2ஆய் பிளந்து அந்த தரை வட்டாந்தரையாக இருந்துச்சான், நார்மல் ரோடு மாதிரி இருந்துச்சான். அப்போது அவங்க போகிற வழியெல்லாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்துட்டே இருக்காங்க. இன்னிலிருந்து உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பீங்க. ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க, அது எந்த விதமான அகாடமியாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நீங்கள் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆத்துமாக்கள், உங்களுக்கான ஸ்டூடெண்ட், உங்களுக்கான கிளைண்ட்ஸ், கஸ்டமர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஒரு ஊழியக்காரை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் எங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொன்னார். என்ன சொன்னார்னா,
அந்த ஏரியாவில் இருக்கிற கஸ்டமர்ஸ் உங்களுக்கான கஸ்டமர்ஸ் இல்லை, உங்களுக்கான கஸ்டமர்ஸ் ரொம்ப ப்ரைமான ரொம்ப லக்ஸுரியான கஸ்டமர்ஸை தான் உங்களுக்காக வச்சுருக்காரு. அப்போ நீங்கள் அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சு நம்ம செய்கிற சில காரியங்கள் அங்கே ஏன் முன்னேற்றம் வரலன்னா அந்த இடம் நமக்குரியதாக இல்லை. அங்கே இருக்கிற ஆட்களுக்கு நம்ம சர்வீஸ் என்ன சொல்கிறது, ரொம்ப ஓத்தாக இருக்கும். நம்ம சர்வீஸ் ரொம்ப விலையேற பெற்றதாக இருக்கும். அதை பெற்றுக்கொள்கிற தகுதியோ அந்த இன்னும் சொல்லப்போனால் அருகதையோ இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கான அருகதையும் அதுக்கான தகுதியும் நீங்கள் ரொம்ப ஃபாஷியலாக ரொம்ப ரிச் பீப்புளுக்கு போய் செய்கிறவங்களா இருப்பீங்க. ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஊழியர்களுடைய ஊழியங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிற மாதமாக இந்த மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பீப்புளுடைய லைஃப்பை நீங்கள் துவண்டு போயிருக்கலாங்க. பிஸ்னஸ்ஸே வேணான்னு கூட சில பேர் முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மறுபடியும் உன் கோலை நான் உயர்த்துவேன், உன் கொம்பை நான் உயர்த்துவேன், உன் கோல் மறுபடியும் துளிர்க்கும், அது காய்க்கும், பூ தந்து கனி தந்து அது பழுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீ இருப்ப. நிறைய பேர் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும், வேறு எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், நிறைய பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் அதில் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. பட் உங்களுடைய இது அந்த க்ரோத் அப்படியே லோலே இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்கள் க்ரோத்தை வேற லெவலில் இருக்குங்க. என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒன்றும் பிஸ்னஸ் பண்ண தெரியாத ஆட்கள் கிடையாது. ஒரு பிஸ்னஸ்க்காகவே அழைக்கப்பட்டு அதுக்காக நிறைய கோர்ஸ் எல்லாம் படித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய இடத்துல போய் அதை கற்றுக்கிட்டு எல்லா ஞானமும் உங்ககிட்ட இருக்குது. அதனால தான் நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க. தெரியாத ஒரு புதிய இடத்துல காலை வைக்கல, நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஒரு காரியம்தான், ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஞானம் சூப்பரான ஞானம் ஆண்டவர் கொடுத்துருக்குறது. ஆனாலும் உங்கள் பிஸ்னஸில் அது லாஸாக போயிட்டுருக்கு. சரி, நிறைய பேர் பிஸ்னஸை விட்டு போயிட்டீங்க. ஒரு சில பேர் இழுத்து மூடிடலாமா, ஸ்டாப் பண்ணிடலாமா, அடுத்த பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணலாமா, அந்த லெவலில் போயிட்டுருக்கீங்க. ஒரு சில பேர் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே காரியம்தான் சொல்கிறது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மிரக்கலாம் ஒரு அற்புதங்களாக அதிசயங்களை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பார்ப்பீங்க. மிரக்கலாம் இவ்வளோ வருஷம் எவ்வளோ புது ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் யாரையோ கூப்பிட்டு ட்ரைன் பண்ணியிருப்பீங்க. இன்னும் எப்படி பெட்டராக கொடுக்கலாம் சர்வீஸ், இதை பிஸ்னஸை எப்படி பெட்டராக கொண்டு போகலான்னுட்டு. ஏன் ஒரு சில பேர் MBA படித்தவங்க கூட பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணியிருக்கவங்க கூட இருக்கீங்க. ஆனாலும் உங்கள் திறமை உங்கள் இதை வச்சு நீங்கள் செஞ்சது இன்றைக்கி அப்படி இருக்குது, தோல்வியில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் தோல்வியை பார்க்குற கடைசி நாள், இதுதான் இதுதானா ஏப்ரல் மாதம் தான். இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் போதே உங்கள் மேலே அந்த ப்ராஸ்பரிட்டிக்குரிய ஒரு நிலம் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டுக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக என்னப்பா நடந்துச்சு, ஒரே நைட்டில் என் பிஸ்னஸில் இவ்வளோ லாபம் வருது, இவ்வளோ நாள் இதே ப்ராடக்ட் தான் நான் போட்டுட்ருக்கேன், இதே ஆட்களை தான் நான் வச்சுருக்கேன், இதே தானே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ நாள் நடக்காதது இந்த நைட்டில் இந்த நாளில் என்ன நடக்குது. இட்ஸ் அ மிராக்கல், இட்ஸ் அ மார்வலஸ், இட்ஸ் அ வண்டரஸ் திங்ஸ். பிரமிக்கத்தக்க காரியங்கள். நீங்கள் எதிர்பார்க்கறதை விட அதிகமான லாபத்தை எடுக்க போகிறீங்க. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் கூட்டு வரும்போது அவங்கக்கிட்ட அந்த 4 தலைமுறையை சுருட்டலாங்க தெரியுமா. சுருட்டி 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 வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி, அவன் கமிஷன் எடுத்தான் இவன் கமிஷன் எடுத்தான், சம்பளமே இல்லாமல் அப்ரசண்டிங்களாக வேலை பார்க்க வச்ச அவங்கள ஒரே இரவில் 4 தலைமுறையை சுருட்டு மொத்தமாக அழுகிட்டு வந்துட்டான். எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துச்சோ இதுக்கப்புறம் நீங்கள் அதை அடிமைப்படுத்த போகிறீங்க, நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதையெல்லாம் மொத்தமாக லாபமாக எடுக்க போகிறீங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் அவ்வளோதான், புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் தான், விட்டுறாதீங்க, க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இது முடிவில்லை, இதுதான் ஆரம்பம். இந்த மாதம் சூப்பர் நேச்சுரல் வண்டர்ஸ்
அண்ட் மார்வலஸ் திங்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். நீங்கள் எதிர்பார்க்குறத விட ஃபாஸ்ட்டாக போக போகுது. க்ரோத் சூப்பர் ஃபாஸ்ட்டாக போக போகுது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அதே மாதிரி ஃபேமிலியில் நிறைய டிவோர்ஸ் வந்து டிவோர்ஸ்னால ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ற தாட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லாருங்க. பேர் சொல்ல வேணாம் நான் நினைக்கிறேன். பட் ஒரு ஃபீமேல் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கை மறுபடியும் நான் கட்டி எழுப்புவேன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை உடையாதுன்னு சொல்கிறாரு. உங்கள் கணவர் உன்னை தேடி வருவாருன்னு நான் சொல்கிறாரு. உங்கள் சந்ததிகள் இந்த பூமியை நிரப்புங்க. மனுஷன் எண்ணங்கள் வெவ்வேறு தாட்ஸ்க்கு போயிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ரெலமை மாற்றுறாரு. உங்களுக்குள்ளே இருக்கிற மைண்ட் செட்டை மாற்றுறாரு. உங்கள் வீட்டுக்காரருடைய மைண்ட் செட்டை மாற்றுறாரு. மறுபடியுமாக நீங்கள் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவீங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஓடுவீங்க. அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஊழியங்களோ பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாம். எல்லா டெப்த்தை நாங்கள் கேன்சல் பண்ணுறோங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஃபேமிலியில், முக்கியமாக ஃபேமிலியில் இருக்கிற டெப்த், பிஸ்னஸில் இருக்கிற டெப்த், ஒரு சிலர் ஊழியத்துக்குன்னு நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க. ஐ டோன்ட் நோ. பட் ஆண்டவர் வந்து அது எல்லா டெப்த்தையும் கேன்சல் பண்ணுறாரு. சூப்பர் நேச்சுரலாக அந்த மணிகள் வந்து சந்திக்கப்படுங்க. 8 திசைகள் இருந்தும் பணங்கள் உங்களை தேடி வரும். இதுக்கப்புறம் ஆத்துமக்களை மட்டும் இல்லை, பணங்களை, பொருட்களை, வீடுகளை, சபைகளை, ஊழியங்களை நீங்கள் கொள்ளையிடுவீங்க. உங்கள் பிஸ்னஸில் சில பேர் நினைக்கிறீங்க, ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய ஆளே கிடைக்க மாட்டேன்றாங்க, வராங்க, கொஞ்சம் கற்றுக்குறாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கான ஆட்களை உங்கள் கிட்டேருந்து எழுப்பி கொடுப்பாரு. உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். ஃபேமிலியாக நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலி லைஃப் இது வரைக்கும் இந்த 4 மாதம் இருந்தது வரைக்கும் இருந்த மாதிரி இருக்காது. இந்த 5ஆவது மாதம் மகிமையான காரியங்கள் அப்பா செய்ய போகிறாருங்க. அதை உங்கள் கண்கள், நம்ம கண்கள் பார்க்கும். வேற லெவலில் இருக்குங்க. வேற மாதிரி நம்ம ஆண்டவர் இந்த மாதத்தில் செய்ய போகிறாரு. அதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து நீங்கள் கவலையப்படாதீங்க. ஃபீஸு குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஆல்ரெடி ஏஞ்சல்ஸை கட்டவிழ்த்துட்டாரு. பணத்தை கொண்டு வரத்துக்குன்னே ஏஞ்சல்ஸ் இருக்காங்களாம். அந்த ஏஞ்சல்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில், உங்கள் வீட்டு வாசப்படியில் பணத்தை கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஏன் உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்கள, தெரியாதவங்கள வந்து ஆண்டவர் இந்த அமௌண்ட் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், எதுக்குன்னு தெரியல, எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிங்க, முடிஞ்சால் கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்கன்னு அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாங்க. சும்மா கூட வர காசு, காரணமே இல்லாத காசு. ஹெல்த்தில் இந்த மாதத்துலேருந்து ஒரு பெரிய அதிசயத்தை பார்ப்பீங்க. நான் ஸ்லிம் ஃபிட்டை பேசுகிறேங்க. எஸ், ஸ்லிம் ஃபிட். வெயிட் லாஸ்க்கு என்னென்ன பண்ணிட்டேன் பிரதர், ஒன்றுமே வேகலை. ஜிம்முக்கு போய் ஃபீஸாக கட்டிட்டேன், டயட்டாக பண்ணிட்டேன், ஒன்றுமே முடியலை. ஒரு ஊழியக்காரர் வந்து அயல்நாட்டு ஊழியக்காரர், வெளிநாட்டு ஊழியக்காரர் தான் அவர். ஆனால் அந்த அற்புதங்களை இங்கேயும் நாம் செய்ய போகிறோம் சீக்கிரத்தில். இந்த வார்த்தை கேட்கும் போதே அப்படியே அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. இம்மீடியட் வெயிட் லாஸ், இன்ஸ்டன்ட் வெயிட் லாஸ். இயேசுவின் நாமத்தை உங்கள் மேலே பேசுகிறேங்க. தேவையில்லாத ஃபேட்டெல்லாம் போகுது. உங்களை அப்பா எப்படி உண்டாக்கினாரோ அப்படி நீங்கள் மாறுவீங்க. நிறைய நேரத்தில் ஷோரூம்க்கெல்லாம் போயிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் நம்ம ஃபிட்டாக இருந்தால் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு ஏங்கிருக்கீங்களே, இன்றைக்கி அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாருங்க, அதை விட விதவிதமாக காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுற அளவுக்கு அப்பா உங்களுடைய சரீரத்தை அழகுபடுத்த போகிறாரு. இயற்கையாகவே உங்கள் சரீரம் ஸ்லிம்மாக போகுது. உங்கள் ஸ்கின் நேச்சுரலாக ஆக போகுது. உங்கள் ஸ்கின்னில் ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க. யார்கிட்டனா போய் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ வயசா, ஆனால் பார்க்குறதுக்கு சின்ன குழந்தை மாதிரி இருக்கீங்க, சின்ன பசங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்ற அந்த ரெலம்குள்ளே அப்பா உங்களை கொண்டு போகிறாரு. இது வரைக்கும் பாடி ஷேமிங் நிறைய
கேட்டு 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 ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உன் வாழ்க்கையில் ஆவி ஆத்துமா மட்டும் இல்லைங்க, சரீரத்துலேயும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அதை நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ். திருமண தடைகள் எல்லாம் மாறுதுங்க. திருமண தடைகள் மாறுது. உங்களுக்கான ஆதாம், உங்களுக்கான ஏவாள் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. பிரதர், டவுரியெல்லாம் கொடுத்து என்னால் மேரேஜ் பண்ண முடியாது பிரதர், என் பொண்ணுக்கும் பையனுக்கும் அவ்வளோ வசதி இல்லைன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை உங்களை தேடி வருவார். உங்கள் பொண்ணுக்கு வருவாங்க. தேங்க்யூ ஜீசஸ். படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். ஒரு ப்ராஸ்பெரிட்டி அனாயிண்டிங்கே உங்கள் மேலே பேசுகிறேங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுக்கிறவர்களாக இருப்பீங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போவீங்க. இந்த 5வது மாதத்தில் நீங்கள் உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கிங்க. அடுத்த வருஷம் இந்த நாட்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே இருக்கும். சொந்த வீடுகள், சொத்துக்கள், 4 வீலர்ஸ், 2 வீலர்ஸ், உங்கள் ஹெல்த்தில், உங்கள் ஃபினான்ஷியலில், உங்கள் ஊழியங்களில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் இந்த நாட்களிலிருந்தே, இந்த வார்த்தை கேட்குற இந்த நாட்களிலிருந்தே நீங்கள் சுதந்திரிப்பீங்க. நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி தான் நடந்துச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அப்பா வாக்கு பண்ணிட்டாருங்க. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. நாங்கள் கூட உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது நீ நல்லா இருப்ப நல்லா இருப்பேன்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த முறை நாங்கள் பார்க்கும்போது என்ன இது சொன்னதே சொல்லிட்டு இருக்கானே அந்த தாட் வரும். ஆனால் நம்ம அப்பாவுக்கு அந்த தாட்டே வராதுங்க. ஏன் தெரியுங்களா? அவர் எப்போவும் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறாரு. இந்த நாட்கள்லேருந்து அந்த நேசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் தனிமை உணர்வுகளே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. அதே போல் நீங்கள் கேட்குறீங்க, நிறைய பேர் ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும், திருமணத்துக்காக கேட்குற பிள்ளைங்க கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. எனக்கு ஏற்ற ஆதாம் இதுதானா, எனக்கு ஏற்ற ஏவாள் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நீங்கள் கேட்குற அடையாளத்தோடு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. எப்படி ஈசாக்குக்கு ரெபெக்காளை போய் பார்க்கும்போது ஆண்டவர் அழகாக வேலைக்காரன் தானே போகிறான், யாரோ ஒரு பொண்ணு பாட பரதேசியை கொண்டு வந்து கட்டிடலாம், அப்படி இல்லை. பெஸ்ட்டாக ஆல்ரெடி அங்கே வந்து சூஸ் பண்ணி ஈசாக்குக்கு துணையார அங்கே ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு தான் இங்கேருந்து ஆண்டவர் அனுப்புகிறார். இதுக்கப்புறம் ஒரு ரெபெக்காள் ஈசாக்குக்கு பொறுக்க போகிறதால ஆல்ரெடி பொருந்து இருக்கிறவங்கள சரியான நேரத்தில் இணைக்க போகிறாரு. ஸோ நீங்கள் கேட்ட அந்த அடையாளத்தோடு உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. ஸோ கொழுப்பி போகாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, தெளிவாக இருங்க. ஆண்டவர் கொடுக்கும்போது அதை ரிசீவ் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் அநேக பிள்ளைங்களுக்கு திருமண வாழ்க்கை நடக்க போகுது. ஸோ நீங்கள் திருமணத்துக்காக கேட்டீங்க. பிரதர் சொன்னது மாதிரி தான் டவுரி கொடுக்க முடியல, ஆனால் ரெபெக்காளுக்கு டவுரி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நாங்கள் பேசுகிறோம். பெண் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விசேஷமாக பேசுகிறோம். அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொடுத்து திருமணம் செய்கிற வரன்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த பிளஸ்ஸிங்ஸை நாங்கள் பேசுகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இஸ்ரவேல் மக்களை வந்து கானானுக்கு கொண்டு வரும்போது, ஆண்டவர் எகிப்திலேருந்து வெளியில் கொண்டு வரும்போது கானான் தேசத்தை ப்ரிப்பேர் பண்ணல, ஆல்ரெடி கானானை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் அவங்கள வெளியில் கொண்டு வராரு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் வந்து ஒரு ஷிஃப்டிங் நடக்குது, ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாரு, இல்லை பசங்க ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. சரிங்களா? இட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. சொல்லுங்கள், உங்களுக்குரியது எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. எனக்குரியது எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தமாக வச்சுருக்கேன். நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன். எஜுகேஷனுக்காக பணமாக ரிசீவ் பண்ணிக்கிறேன். வீடு கட்ட பணமாக, வீடா, காரு, பங்களோஸா, பேங்க் பேலன்ஸ், ஐ ரிசீவ் இட். ஜீசஸ் எல்லாமே ஆயத்தமாக இருக்குது. ஆவிக்குரிய மண்டலத்தில் எல்லாமே ஆயத்தமாக இருக்குது, ரெடி. சரியா? ஜொமேட்டோவில், ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம், 2 ஹவர் கழிச்சு எடுத்துகிட்டு வரோம் ஃபுட்டு. எவ்வளோ கம்ப்ளைண்ட், ஃபுட்டை கேன்சல் பண்ணிவிடும். ஆர்டர் பண்ணி ஃபாஸ்ட் குயிக்
அதிகமான கூட ஒரு 1/2 hour, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 minutes 1/2 hourக்குள்ளே இப்படின்றதுக்குள்ளே வந்துருக்கு. ஒரு மனுஷனே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அனுப்பும் போது நம்ம ஆண்டவர் அனுப்ப மாட்டாரா? அவர் அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறாரா? இல்லை, இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். நம்ம தான் நினைக்கிறோம், நம்ம மூளையில் நம்ம நினைக்கிறோம் இதுக்கப்புறம் தான் ஆண்டவர் கொடுக்க போகிறாரு, நான் ஃபாஸ்டிங் போகணும், நான் முட்டி. நீங்கள் கேட்டாலே வரும், நீங்கள் வாய் திறந்து சொன்னாலே, கேட்டாலே, அழைச்சாலே அது வரும். ஸோ நீங்கள் தான் அதை கூப்பிடணும். ஏன்னா என் நாமத்தினால எது கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். ஸோ நீங்கள் கூப்பிடும் போது, நீங்கள் சொல்லும் போது அது வரும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்பா, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தையும் நான் bless பண்ணுறேன். ஆண்டவரே, இன்னைக்கு பேசப்பட்ட எல்லா அனாயிண்டிங்கையும் பிளஸ்ஸிங்ஸும் ஆண்டவரே, எல்லா ப்ராஸ்பரிட்டியும் உங்கள் மேலே நான் கட்டவிழ்க்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் கணவன் மனைவியா ஆண்டவரே இந்த பிளஸ்ஸிங்ஸை உங்கள் மேலே பேசுகிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரங்களை பிளஸ் பண்ணுறோம். அவங்க ஊழியத்தில் ஒரு பெருக்கத்தை நாங்கள் பேசுகிறோம். ஜனத்திரளை, பணத்திரளை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவரே, அவங்களுடைய ஊழியத்தை நீங்கள் எடுத்து கட்டுறதுக்காக நன்றி. பெரிய பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் இந்த நாள் முதல் ஆண்டவரே அவங்க ஊழியத்தில் துவங்கினதுக்காக நன்றி. அநேக உடைக்கப்பட்ட பலிபீடங்கள் இந்த நாளில் மறுபடியும் புதுப்பிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க, விசுவாச பிள்ளைங்க ஊழியத்தில் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு போயிட்டுருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் உங்களுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணுங்கள். மறுபடியும் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து துதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கிவிங் பண்ணுங்கள் ஆண்டவருக்கு. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதத்துலேருந்து நடக்குது. எந்த காரியத்தில் சோர்வு வந்து போனீங்களோ அதே காரியத்தில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறவராக. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸோடைய வாழ்க்கையை, பிஸ்னஸை கட்டுறவராக தேவன் இருக்கிறாரு. நிறைய ஆதாயத்தை நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பெனிஃபிட்ஸை பார்ப்பீங்க, நிறைய புதிய புதிய ஐடியாஸ், டெக்னாலஜிஸை உங்கள் பிஸ்னஸில் ஆண்டவர் கட்டவிழ்க்கிறார். ஸோ ஏற்ற பர்சன்ஸ், டேலண்டட் பீப்புள், ஹானஸ்டாக இருக்கிற பீப்புள்ஸ், உங்கள் பீப்புள் வந்து உங்களை தேடி வருவாங்க. நான் யாரை ஆண்டவரே பிலீவ் பண்ணுறது, யாரும் சின்சியராக இல்லையா, ஆனஸ்டாக இல்லையா, அந்த மாதிரி பர்சனை கொண்டு வருவார். ஆனஸ்டி இருக்கிற பீப்புளை கொண்டு வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து ஆண்டவர் சீர்திருத்துவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு விசேஷமான ஞானத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. எக்ஸாம் எழுதி நல்ல மாதிரியாக பாஸ் பண்ணி எந்த காலேஜுக்கு போகணும், எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும் அப்படின்னு இருக்கிற பிள்ளைங்க கட்டாயத்துக்காக படிக்காதீங்க. விருப்பம், உங்களுக்கு எதில் விருப்பமாக இருக்குது அதை படிங்க. படிக்கிறதே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. படிக்கிற வயசில் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்றது எதனா பேஷனாக இருந்தால் அது பண்ணுங்கள். ஸோ என்ன விருப்பம் இருக்கோ உள்ள தளத்துலேருந்து படிங்க. ஸோ அந்த விருப்பத்தை கொடுக்குறவர் தேவனாக இருக்கிறார். யாரும் உங்கள் மேலே ப்ரெஷர் போட முடியாது. அப்பா அம்மா சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு இது விருப்பம் இல்லை, நான் இதில் படித்தா 100% என் மூளை வேலை செய்யும், மற்றதில் விருப்பம் இல்லாத ஒன்றில் போனால் 10% வேலை செய்யும் மூளை. இந்த 90% மூளைக்கு எங்கே போவீங்க? ஸோ எது பண்ணாலும் உங்கள் இருதயத்தை அதில் போட்டாக்கா அதில் 100% எஃபெக்ட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு நான் தெளிவாக பேசுகிறேன். எந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறீங்களோ அதில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். நீ இதை எடுத்து படிமா, இன்னைக்கு இந்த காலேஜில் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸை, அந்த நாலேஜை நாங்கள் பேசுகிறோம். கல்வியின் மானி ஆவியை உங்கள் மீது, படிக்கிற பிள்ளைங்கள் மீது நாங்கள் பேசுகிறோம். ஸோ சொந்த வீடுகளை பேசுகிறோம், சொத்துக்களை பேசுகிறோம். நிறைய பேருடைய ஜுவல்லரிஸ் அடமான கடையில் இருக்குது, முத்தூட்டில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. முத்தூட்லேருந்து இயேசு நாமத்தில் திரும்ப வரட்டும். அலியா திரும்ப வருவதாக, அதை எல்லா நகையும் திரும்ப வரட்டும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்கிறோம். கோல்டு, சில்வர் உங்கள் வீட்டில் வந்து அப்படியே தங்கியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸோ புதிய வாகனங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறாரு. இதுக்கப்புறம் உப்புச்சப்பு இல்லாமல் வாழ்க்கை இருக்காது. அப்படியே நாளைக்கு என்ன நடக்குதோ, நாளைக்கு நிறைய பேர் தூங்கி நாளைக்கு எழும்புனோமா, நாளைக்கு போனோமா, அப்படியே ஒரு சோர்வுக்குள்ளே இருக்கீங்க. அந்த சோர்வு ஆண்டவர் எடுத்து போட்டு
உற்சாகத்தினால நிரப்புறார். நைட்டு தூங்கும் போதே காலை எழும்பும் போதே நாளை புதிய நாள், உற்சாகம், இந்த நாள் எனக்குரியது, இதை நான் என்ஜாய் பண்ணுறேன், இந்த நாள் எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையை சந்தோஷமாக செய்கிறேன், என்ன இருந்தாலும் சந்தோஷமாக உற்சாகமாக செய்கிறேன். அப்படியேப்பட்ட மனப்பான்மையை ஆண்டவர் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. நிறைய அதிசயங்கள், அற்புதங்களை இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கிறாரு. ஸோ ஹீலிங்கை நாங்கள் பேசுகிறோம். நிறைய பேருக்கு பிரகாஷ் என்ற பேர் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு விசேஷமாக ஹீலிங்கை நாங்கள் பேசுகிறோம். எந்த காரியத்தில் உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுதோ இப்பொழுதே சுகம் அளிக்கிற அந்த வல்லமை கட்டவிழ்க்கிறோம் உங்கள் மீது. பரிபூர்ண ஹீலிங் உண்டானதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட். இன்னும் அநேக பிள்ளைங்க யாரெல்லாம் சுகத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பரிபூர்ண ஹீலிங்கை நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம். ஒரு நாளும் சொல்லுங்கள், ஐ ரிசீவ்டு ஹீலிங்னு சொல்லுங்கள், ஐ எம் ஹீல்டுன்னு சொல்லுங்கள், நான் சுகமாயிட்டேன் ஆண்டவர் தழுந்தாலும் சொல்லி அறிக்கை எடுங்க. இப்பொழுதே அந்த நேரம் உங்களுக்கு அந்த ஹீலிங்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஹீலிங் உங்கள் மேலே கட்டவிழ்க்கப்பட்டது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பிள்ளைங்க பிசாசின் கிரியில் கட்டப்பட்டிருக்க பிள்ளைங்க, ஜெபிக்க முடியல, நான் ஜெபிக்க ட்ரை பண்ணேன், ஜெபிக்க முடியல, நான் வேதத்தை தியானிக்கணும்னு ட்ரை பண்ணேன், எனக்கு மைண்டு டிஸ்ட்ரக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் விடுதலையை பேசுகிறோம். உங்கள் சிந்தையில், உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு விடுதலையை பேசுகிறோம், தெளிவை பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால பரிபூர்ண டெலிவரிஸை நாங்கள் பேசுகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா படிப்பீங்க, நல்லா வேதத்தை தியானிப்பீங்க, அதிகாலை எழுப்பி நீங்கள் ஜெபிப்பீங்க. ஆண்டவரை தேடுற இன்னும் நேரத்தை அதிகமாக நீங்கள் ஆண்டவருக்காக கொடுப்பீங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். ஆண்டவரே, இது ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக, வேறு எல்லா ஆண்டவரே சோஷியல் மீடியாவில் ஆண்டவரே பார்க்குற கேட்குற ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் ராஜா. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள், ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள், அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கட்டும் ராஜா. மகிமையான காரியங்களை செய்ததற்காக நன்றி. இந்த 5வது மாதத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடியும் எடுத்து கட்டினதற்காக நன்றி. எஸ் லார்ட், எல்லா ஆண்டவரே ஏஞ்சல்ஸ் உங்கள் வாழ்க்கை மறுபடியும் கட்டுது. பிரகாஷ் உங்கள் வாழ்க்கை மறுபடியும் கட்டுது. தேவகுமாரா உங்கள் வாழ்க்கை மறுபடியும் கட்டுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். வேணுகோபால் உங்கள் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுது. மகிமையான காரியங்களை இன்னும் உங்கள் பேர் சொன்னவங்க சொல்லாதவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் அப்பா இந்த நாட்களில் கட்டுகிறவராக இருக்கிறார். நீங்கள் அந்த ஒண்டர்ஸ், அந்த மார்வலஸ் திங்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. விசேஷமாக இதை முழுவதுமாக பார்த்த, கேட்ட, பகிர்ந்த எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு விசை கூட நாங்கள் வாழ்த்துதலை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. God bless you. God bless you.